இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க தப்பான முடிவால இப்படி மாத்திட்டீங்களே. ஏற்கனவே என் புருஷன் பேச்சு மூச்சு இல்லாம கோமால கிடக்குறாரு. இவன் ஒருத்தன் தான் எனக்கு ஆறுதலா இருப்பான்னு நினைச்சேன். இப்ப இவனும் இப்படி ஆயிட்டான். இனி நான் வாடுறதுல என்ன அர்த்தம்? மீனா, கொஞ்சம் அமைதியாரு. மண்டபத்துல நடந்ததை பார்த்தல, அதெல்லாம் கை கட்டி நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? நான் சிபிக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். உடம்புக்கு ஒரு நோய் வந்தா அதை சரி பண்ண கொடுக்கிற மருந்து கசக்கதான் செய்யும். ஆனா அந்த நோய் குணமாக சாப்பிட்டுதானே ஆகணும். அந்த மாதிரிதான் சிபிக்கு இந்த வாழ்க்கை. இப்ப சிபிக்கு வெறுப்பா இருக்கலாம், பிடிக்காம கூட இருக்கலாம். போக போக எல்லாம் சரியாயிடும். சிபி இப்படிலாம் பண்ணாம இருந்தாதான் நாம பயப்படணும். சிபி குணத்தை தான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறோமே. நீ போ, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காத. சிபி கோவத்துல பேசுறான், கோவம் தனியட்டும். நானே எடுத்து சொல்றேன். எடுத்து சொன்னா அவன் எல்லாத்தையும் கேட்டுப்பானா? இந்த கல்யாணம் அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் பிடிக்கல. ஏ, இந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல. இப்படி யாருக்குமே பிடிக்காத ஒருத்திய இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கீங்களே, இவளை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? தமிழ் கிட்ட அப்படி என்ன குறை? எல்லாமே குறைதான். எனக்கு பிடிக்கல. நாங்க நினைச்சது வேற, நீங்க நடத்துனது வேற. அத்தை, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. உங்க மருமகனா இங்க நான் இருக்கணும்னு நினைச்சா அவளை வீட்டை விட்டு அனுப்புங்க. ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். மீனா, நீ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ அதே மாதிரி தான் தமிழும் இந்த வீட்டோட மருமக. உனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தமிழுக்கும் இருக்கு. தமிழ் இங்குதான் இருப்பா.